9 மணிக்கு வெயில் கொளுத்திற்று. கசகசவென்று வியர்வை முதுகுக்குள் எல்லாம் சின்ன சின்ன ஊசிகளாய் குத்தியது. ஈஸ்வரிக்கு பட்டுப்புடவை ஏன் உடுத்தி கொண்டு வந்தோம் என்றிருந்தது. பெரிய யானை ஒன்று முனிசிபாலிட்டி குழாயில் சமத்தாக தண்ணீர் பிடித்து முதுகில் ஆறாவாரமாக வாரி இறைத்து கொண்டு இருந்தது. யானை பாகன் பீடி குடித்து கொண்டு இருந்தான். எதிரே கட்டை குட்டையாக கோபுரம் தெரிந்தது. அருகே தெப்பக்குளம். அதற்கு எதிர்புறத்தில் பழங்காலத்து மர கட்டிடத்தின் உச்சாணியில் இருந்த வினோத கடிகாரத்தையே பார்த்து கொண்டு 10-15 பேர் 9 அடிக்க காத்திருந்தார்கள். மணி அடிக்கும் போது 2 பொம்மை ஆடுகள் ஒன்றை ஒன்று முற்றிக் கொள்ளுமா? மகாராஜா செயலாக இருந்தபோது வாங்கி போட்ட கடிகாரம். இப்போது மகாராஜாவே அந்த 15 பேரில் ஒருவராக இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது என்று சோமசுந்தரம் எண்ணினான். கோயிலுக்கு போயிடலாமே முதல்ல என்றாள் ஈஸ்வரி. இதை பார், எனக்கு பசிக்குது. காலையில் எழுந்து ஒரு காஃபி சாப்பிட்டது. 1-2 பிளேட் இட்லி தின்னாதான் வண்டி ஓடும். எங்கே வந்தாலும் சாப்பாடு தான் உங்களுக்கு. என்ன செய்யறது? வேலைக்கு செய்து போட்டு என்ன கெடுத்து வச்சிருக்க. சோமசுந்தரம் காரை அந்த கட்டட நிலையில் நிறுத்தினான். மூஞ்சியை பார்த்து சுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நுழைந்தார்கள். கல்லாவில் ஊதுபத்தி பட்டைகள் அடுக்கி இருந்தன. பத்திரிகைகளின் இந்த வார அட்டைப்பட பெண்மணி கேரளத்து தேங்காய்களை நினைவுபடுத்தினார். குலை குலையாக செக்கச்சவந்த வாழைப்பழங்கள் தொங்கின. மரவள்ளியும் பலாவும் வலுவலாக பாலித்தின் பைகளில் அடங்கியிருந்தன. கமலஹாசனுக்கு கீழே மலையாளத்தில் நண்டாக ஏதோ எழுதியிருந்தது. எந்தா வேண்டா என்றான் காதில் பென்சில். எனக்கு மலையாளம் தெரியாது, தமிழ்தான். சாரமில்லா பறையும். என்னத்தை பறையிறது? ஈஸ்வரி, நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒன்றும் வேண்டாம். சாமி கும்பிட்டு அப்புறமா சாப்பிடலான்னு இருக்கேன். சரியா போச்சு. மறுபடி ஹோட்டலுக்கு வரணுமா? ஏன், வந்தா என்ன என்றால் சற்று அழுத்தமாக. ஓகே ஓகே, சின்ன பிள்ளையிலிருந்து எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டு சாப்பிடும்னு. உங்களுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கலாம், வேணாம். சேச்சே, இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டையை துவங்காத. சரி, ஏன்பா, எனக்கு முதல்ல 3 இட்லி, வடை, அப்புறம் பச்சை தண்ணி. பச்சை வெல்லம் சுக்க போட்டு காய்ச்சி மஞ்சளாக ஒரு வெல்லம் கொடுப்பீங்களே, அது வேண்டாம் கேட்டோ என்றான். கணவனின் மலையாள முயற்சிகளில் சிரிப்பு வந்தது ஈஸ்வரிக்கு. கோபம் போய்விட்டது. உனக்குன்னா கோபமா என்றான். பின்ன என்னவா, நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக சொன்னா? சரி, இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ். நீ என்ன சொன்னாலும் சரி சரி, மறுப்பே தெரிவிக்க மாட்டேன். வெளியூரில் ஹோட்டலில் வந்து எதுக்காக சண்டை போடணும்? சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரி அந்த அம்மாளை பார்த்தாள். பிராமண மாது, 40 இருக்கலாம். கிழிந்த நாற்பட்டில் ஜாதிக்கட்டு ரவிக்கையில் ஒட்டு, நெற்றியில் வெறுமை, நரை இலையோடிய தலை, ஒரு சின்ன தேங்காய் போல இருந்தது. அவர்களை அணுகி சன்னமாக பிச்சை எடுத்தாள். தயக்கமாக கை நீட்டி ஹாஷ்யமில்லாமல் சிரித்து மெல்லிய குரலில், அம்மா மகாலட்சுமி, ஏதாவது காசு தாயேன் என்றாள். பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோழிகள். அவள் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்தது நொடித்து போய் பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டும் என்பது அவள் தோற்றத்திலும் கூசி குறுகிய தயக்கத்திலும் வெளிப்பட்டது. சோமசுந்தரம் அவளுக்கு 4 கொடுத்தான். அவள் அதை வாங்கி பார்த்து, 4 போராதுப்பா, குழந்தை பசியா கிடக்கிறாள், நானும் பட்டினி என்றாள். எவ்வளவு தரணுங்கிறீங்க? பாட்டி பாட்டி என்று அழைத்தது அசம்பாவிதமாக இருந்தாலும் மாமி என்று அழைத்து தனக்கு ஒரு அவசியமில்லாத பிராமண தன்மையை வரவழைத்து கொள்ள சோமசுந்தரம் விரும்பவில்லை. 1 ரூபா கொடுத்தா எதிர்த்தாப்புல காஃபி கிளப்பில் ஒரு முழு சாப்பாடு கிடைக்கும். நானும் என் பெண்ணும் சாப்பிடலாமாக்கும். அவள் தமிழில் மலையாள உச்சரிப்பு தென்பட்டது. பாலக்காடாக இருக்கலாம். இதை பாருங்க, உங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா உங்கள் வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்து விட போகிறதில்ல. கொடுக்கறத வாங்கிட்டு போங்க பெரியம்மா. வேற 3-4 ஆளுங்க கிட்ட கேட்டா 1 ரூபா, அவ்வளவுதான் என்று சோமசுந்தரம் நடந்தான். ஈஸ்வரி சற்று தயங்கினார். அம்மா மகாலட்சுமி, ஜெகதீஸ்வரி, பூவும் பொட்டுமா அழகா தங்கமாட்டமா இருக்கியே, உனக்கு தங்க விக்கிரக மாதிரி ஒரு புள்ள பிறந்து எல்லோரும் செழிப்பா இருப்பீங்க. 1 ரூபா கொடுத்துட்டு போமா ராஜாத்தி. கணவன் அங்கிருந்து அவ கூட என்ன பேச்சு, வா வா என்று அவசரப்படுத்தினான். ஒரு கடைக்குள் நுழைந்தான்.
தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, போங்கோ என்று ஈஸ்வரி நடக்க, அந்த பெண்மணி தொடர்ந்து கடைவாசல் வரைக்கும் நீட்டிய கையுடன் வந்தாள். கடைக்குள் 1000 உதவாக்கரை ஜாமான்கள் இருந்தன. எத்தனை விதமான மர யானைகள், மரம் இழுக்கும் யானை, சேவிக்கும் யானை, ஏன் யானை மேல் யானையை கூட விட்டு வைக்கவில்லை. என்ன போனாளா? இல்லைங்க, பாவம் ஐயர் சாதி. ஆமாம், ஐயர் சாதி தான். அதுக்குன்னு ஜாஸ்தி பணம் கொடுக்கணுங்கிறியா? பிச்சையில் கூட வர்ணாசிரம தர்மமா? இந்த யானை என்ன விலைங்க? சார், அது வேண்டாங்க. புத்தி போகுது பாரு. விலை கேட்டேன். திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு ஞாபகமா யானை வாங்கிட்டு போக வேண்டாமா? அது நல்லா இருக்குதில்ல என்று நீண்ட சதுரப்பாயின் மேல் தத்ரூபமாக ஒரு யானை வரையப்பட்டிருந்ததை காட்டினார். ஹாலில் அலங்காரமாக தொங்கப்படலாம். என்னப்பா விலை? 18 ரூபா கொடுத்து அதை வாங்கி சுருட்டி கொண்டு கடைக்கு வெளியே வரும்போது அந்த அம்மாள் இன்னும் நின்றிருந்தாள். அதே அரக்கை நீட்டல், அதே அசட்டு சிரிப்பு, ஏழ்மையின் தங்க மெடல்கள். ஈஸ்வரிக்கு குற்ற உணர்வு உறுத்தியது. 18 ரூபாய் கொடுத்து அலங்கார ஜாமான் வாங்குகிறாய், எனக்கு 4 நாவுக்கு கணக்கு பார்க்கிறாய் என்று அவள் பார்வை கேட்பது போல தோன்றியது. கணவன் கவனிக்காமல் காரை நோக்கி நடந்து கொண்டு இருக்க ஈஸ்வரி 2ஆம் முறை தயங்கி யோசித்தார். பாட்டி, உங்க பேர் என்ன? அலமேலுமா. எந்த ஊர் நீங்க? வடக்கே, திருச்சூர். ஏன் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கும்படியா ஆயிடுச்சு? அதை ஏண்டிமா கேட்குற? எங்கள் தாத்தா சப் ரிஜிஸ்டராக இருந்தார். ஆற்றுல 4 சேவகா இருந்தா. தென்னந்தோப்பும் துறவுமா காய் காய்ச்சி தாழ்வாரம் பூரா கொட்டி இருக்கும். அது சரி, இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு? எங்கள் அப்பன் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு எங்களை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டான். சமையல்காரனுக்கு வாக்கப்பட்டேன். அவரும் போயிட்டார். நானும் என் பெண்ணும் மட்டும் தனியா. கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இருக்கான், தம்பிக்காரன். திருச்சூரில் வாத்தியாராக இருக்கான். ஆம்படியா பேச்சு கேட்டுண்டு துரத்தி விட்டுட்டான். வீட்டு வேலை ஏதாவது செஞ்சு பிழைக்கலாம் தானே? பிழைக்கலாம், யாராவது வேலை கொடுத்தா தானே. அதுக்கு கூட சிபாரிசு தேவலையா இருக்கு. இல்லைன்னா திருடி போடுவானா. இப்போ கூட ஒரு நம்பூதிரி வீட்டில் கூப்பிட்டுருந்தா. போகிறதுக்குள்ளே வேறு பொம்மநாட்டி வந்துட்டா. என் மூஞ்சியை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு. சொல்லுமா. ஒரே பொண்ணு, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. மதியான சாப்பாடு ஒரு சத்திரத்தில் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் என்ன வயசுங்கிற எனக்கு? 42. பசிச்சு 60 வயசாட்டம் இருக்கேன். பாட்டிங்கிற. வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? பேஸாக சமைப்பேன். 10 பாத்திரம் தேய்ப்பேன், மாடு கறப்பேன், இட்லி தோசைக்கு அரைப்பேன், கை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். வேண்டப்பட்ட காரியம் செய்வனாக்கும். 8 ஊருக்கு வேலை செய்வேன். சோமசுந்தரம் கார் வரை சென்று காத்திருந்து பொறுமை இழந்து திரும்பி வந்தான். என்ன ஈஸ்வரி, இங்கேயே நின்றுட்ட? இந்த பாருங்க ஐயர் வீட்டம்மா, காசு கொடுத்தாச்சுல்ல, பேசாமல் போயிட வேண்டியது தானே. ஈஸ்வரி அவனை கவனிக்காமல், இப்போ என் கூட வர்றீங்களாமா என்றார். எங்கே என்று அவள் கேட்டாள். மெட்ராஸுக்கு. வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கு. வெயிட் எ மினிட். என்ன ஈஸ்வரி, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறதா? சும்மா இருங்க. பாட்டி, பெரியம்மா, உங்களால் மெட்ராஸ் வர முடியுமா? சொல்லுங்க. அம்மாள் கண்களில் முதல் தடவையாக பிரகாசம் ஏற்பட்டது. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உடனே புறப்பட்டு வரம்மா. கடல் தாண்டி வேணும்னாலும் நான் வரேன். கொஞ்சம் இரு ஈஸ்வரி. இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் காரில் இந்த ஊரை விட்டு கிளம்பி நாகர்கோவில் போகிறோம். இன்னைக்கே வந்துடுறோம்மா. அவள் முகம் பூரா இப்போது அந்த பிரகாசம் பரவி இருந்தது. ஆனால் கோமதியா? யாரு? என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா. எப்போ திரும்பி வரும்? 1 மணிக்கு. நாங்கள் 2 மணிக்கு கிளம்புறோம். உங்கள் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு வந்துடுங்க. பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து கொண்டுட்டு வந்துடுங்க. பெட்டியும் இல்லை, படுக்கையும் இல்லை. ஒத்த கடையில் 1-2 பை பிளாட்பாரத்தில் ஆக்கும் படுத்துக்கிறது. கண்களை துடைத்து கொண்டா. மகாலட்சுமி மாதிரி தாமா வந்து சேர்ந்த நீ. நான் நாயா உடைக்கிறேன், உடம்ப செருப்பா தேய்ச்சி போடுறேன். சரி,
சீக்கிரம் போயிட்டு வாங்க. இதோ ஓடினாள். சோமசுந்தரம் மௌனமாக தன் மனைவியையே பார்த்து கொண்டு இருந்தான். என்ன பார்க்குறீங்க? வாங்க, கோவிலுக்கு போகலாம். நீ செய்யறது சரிதானா? இது உனக்கே நல்லா இருக்கா? முன்ன பின்ன தெரியாத தேசத்துல முன்ன பின்ன தெரியாத பொம்பளைய காரில் கூப்பிட்டு மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போறதா? காலையில் என்ன சொன்னீங்க? விசாரிக்க வேண்டாமா? காலையில் ஹோட்டலில் என்ன சொன்னீங்க? மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைங்களா? காலையில் நீ என்ன சொன்னாலும் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லலை நீங்கள்? அது சரி, ஆனால் இந்த விஷயம்? நடங்க கோயிலுக்கு. சட்டையை கலற்றி ஃபேண்டை மடக்கி அதன் மேல் வாடகை வேஷ்டியை சுற்றி கொண்டு சோமசுந்தரம் வர இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். ஆம்பளைங்களுக்கு மட்டும் சட்டையை கலட்டணுங்கிறது என்ன ரூல் இது என்ற அவன் ஹாஷியத்தை அவள் கவனிக்கவில்லை. எவ்வளவோ தடவை சாமி கும்பிடுறோம், என்ன பிரயோஜனம்? நடைமுறையில் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாமா? இந்த ட்ரிப்புக்கு இதுவரை எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்கோம்? எத்தனை பெட்ரோல், எத்தனை சினிமா, எத்தனை ஐஸ்கிரீம், எத்தனை கண்டாமுண்டா சாமான்கள். ஒரு ஏழை பொம்பளைக்கு 4 நாள் கொடுக்க மூக்கால அலறும். நாம் எல்லாம் மனுஷங்க இல்லையா? இரக்கம் கிடையாது. வேற யாராவது பார்த்துப்பாங்கன்னு எல்லோருமே விட்டுட்டா யார் அந்த வேறு யாராவது? கோவிலுக்கு கூட போக வேண்டாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதுவே பெரிய தபஸ். சோமசுந்தரம் நடந்து கொண்டே கை தட்டினான். இருவரும் சந்நிதிக்குள் நுழைந்தார்கள். கோவிலை விட்டு வெளியே சட்டை அணிந்து கொண்டு காசு கொடுத்துவிட்டு வெளியில் இறங்கிய போது தாடி வைத்த ஆசாமி ஒருவன் சைக்கிளில் வந்து அவர்கள் அருகில் நிறுத்தி இறங்கினான். அவனை சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. சார், ஒரு நிமிஷம். ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் ஏதும் விற்கிறதுக்கு வரலையாக்கும். எதிர்த்தாப்புல கடைக்காரன்தான். அம்மாவும் அந்த அலமேலுவும் கொஞ்ச நேரம் முன்னாடி என் கடை வாசல்ல பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சேன். அம்மா அவளை மெட்ராஸுக்கு அழைச்சிக்கிட்டு போறதா சொன்னது. ஆமா, என்ன இப்ப? கோபிக்க வேண்டாம், அந்த பொம்பளையை நீங்க கூட்டி போகக்கூடாது. ஏன்? அது சரியில்லை. சரியில்லைன்னா? உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கு. எனக்கு சரியா காதல விழல. கேவலமான பொம்பளை. 14 வயசுல ஒரு பொண்ணு. அதை தெருவில் அலைய விட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறவளாக்கும் அவ. மை காட், பொண்ணு ஸ்கூலுக்கு போறதா சொன்னாலே? பொய். ஸ்கூலாவது ஒன்னாவது சுத்த பொய். இவளுக்கு ஏகப்பட்ட கடனாக்கும். திருச்சூர்ல தம்பி இருக்கான். அவன் கூட சரியா இருக்க முடியாம ஓடி வந்துச்சு. என்கிட்ட இருந்தே 150 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கு. வீட்டு வேலை ஒன்றும் தெரியாது. வெறும் கச்சடை, உடம்பெல்லாம் பொய். நான் சொல்றத சொல்லிட்டேன். சோமசுந்தரம் மனைவியை பார்த்தான். ஈஸ்வரியின் முகத்தில் தீர்மானமின்மை தெரிந்தது. என்னங்க இப்படி சொல்றான் என்றாள். அப்போது அலமேலு அம்மாளும் அவள் பெண் கோமதியும் ஒரு துணி மூட்டை, கோணிப்பை, தகரப்பெட்டி சகிதம் அவர்களை நோக்கி ஆர்வத்துடன் வந்து கொண்டு இருந்தார்கள். இப்ப என்னங்க செய்யறது என்றாள் ஈஸ்வரி. சைக்கிள்காரனை பார்த்ததும் அம்மாவும் பெண்ணும் பிரேக் போட்டார் போல நின்றார்கள். வாங்க அலமேலு அம்மா, வெளியூர் கிளம்பிட்டாப்ல என்றான். அவள் பார்வை சரிந்தது. சோமசுந்தரம் அந்த கோமதியை பார்த்தான். வளர்த்தியான பெண், 14 வயசுதான் இருக்கும். குழந்தை முகம், சாயம் போன பாவாடை, சாயம் போன தாவணி, பிளாஸ்டிக் மாலை ஒன்றை கடித்து கொண்டு இருந்தாள். கண்ணங்கரையில் என்று தலைமயிர், கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீபா. என்னம்மா, இந்த ஆள் உங்களை பற்றி வேற மாதிரி இவல்ல சொல்கிறாரு. ஐயா, அவர் சொல்கிறத நம்பாதீங்க. அவருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு என்னவோ பொய் சொல்லுவார். எல்லாம் பொய். அப்படியெல்லாம் இல்லை. ஏய் மூதேவி, நீ எனக்கு ஒன்றும் பணத்தை திருப்பி தர வேண்டாம். வெளியூர்காரங்களை ஏமாத்தாத. அப்போ இவர் சொல்கிறது நிஜமா பெரியம்மா? பொய், எல்லாமே பொய். நான் ஏழை. ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுப்பா. எல்லோரும் சேர்ந்துட்டு அழிச்சாட்னியம் பண்ணி. ஈஸ்வரி கோமதியை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பெண் பூமியை பார்த்து கொண்டு கால் கட்டை விரலால் வட்டங்கள் வரைந்து கொண்டு இருந்தது. ஈஸ்வரி, வாங்க போகலாம் என்றாள். இரு ஈஸ்வரி, இதை சரியா விசாரிச்சிடலாம். யார் பொய் சொல்றான்னு பார்த்துடலாம் என்றான் சோமசுந்தரம்.
யார் பொய் சொன்னாலும் யார் நிஜம் சொன்னாலும் இந்த அம்மா நமக்கு வேண்டாம் என்றாள் தெளிவாக. அப்படி பட்டுன்னு சொல்லிட்டா எப்படி? உனக்கு உதவியா வேணும்ட்டு தானே. மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைங்களா? இந்த ஆள் சொல்றது எவ்வளவு தூரம் நிஜன்னு யாருக்கு தெரியும்? ஈஸ்வரி கோபத்தில் வெடித்தாள். இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? சோமசுந்தரம் மௌனமாக காரை ஸ்டார்ட் செய்தான். மெதுவாக நகர்ந்தான். அந்த அம்மாள் அந்த பெண்ணுடன் கூட ஓடி வந்தாள். ஐயா, அம்மா, அம்மாடி, எனக்கு ஒரு வழி கொடுப்பேன்னு நினைச்சேன். ஏதோ பசி கொடுமையினால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையில தவறுதலா நேர்ந்திருக்கலாம். நீங்க மன்னிக்க கூடாதா? என்ன உங்க ஆத்துல சேர்த்துக்க வேண்டாம். பட்டணத்துல அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல 2 பேரையும் சேர்த்துடுங்கோ. புண்ணியம் உண்டு. இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கோ. தாடிக்காரனை காட்டி இவாதான் என்ன அந்த மாதிரி பண்ணா, இவாதான் சொல்லி கொடுத்தா. சாரி பெரியம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில் இருக்கேன். சோமசுந்தரம் கியர் மாற்ற கார் வேகம் பிடித்தது. அதன் கண்ணாடி வழியாக மூவரும் நிற்பதை பார்த்தாள் ஈஸ்வரி. புடவை தலைப்பில் அழுது கொண்டு அலமேலு, சங்கிலியை கடித்து கொண்டு காலால் தரையில் கோடிட்டு கொண்டு கோமதி, சற்று தூரத்தில் அவர்களை வா என்று கூப்பிடும் அந்த சைக்கிள் தாடி. கருணைக்கும் சில நிபந்தனைகள் உண்டு.